ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய் திமிகே தன்னோ வாராகி ப்ஷோதியார். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சாமிக்கு பல்லக்கு ஆனா பூசாரிக்கு புல்லட் கேக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வாழ்க்கையில் மிக முக்கியமான சம்பவங்களும் நிகழ்வுகளும் உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு வரப்போகிறார்கள் அல்லது உருமாறப் போகிறார்கள். தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமாக விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். மிக முக்கியமான முறையில தடுக்கி விழுந்த இடத்துல தங்கம் கிடைக்கிற மாதிரி சில சம்பவங்கள் அதிர்ஷ்டமாக உங்க வாழ்க்கையில நடைபெறப் போகுது. அதை கொடுப்பது தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லலாம். பராபவ வருடம் பிறக்கப் போகுது. அதனுடைய முழுமையான பலன்கள் தான் இன்றைய பதிவில் பார்க்கிறோம். பதிவு ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல்ல. ஏன்னா 2026 வருடத்துடைய புத்தாண்டு பலன் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளும் ரசம் தவறாம செலுத்தி வச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு விஸ்வாசுவ தமிழ் வருடம் முடிந்து பராபவ தமிழ் வருடம் பிறக்கப் போகிறது. ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமைக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது பிறக்கிறது. குறிப்பிட்டு சதய நட்சத்திரத்தில் ராகுபவனுடைய நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அதிரடியான திருப்பங்களை மாற்றங்களை செய்யக்கூடிய கிரகம் ராகு. அவருடைய நட்சத்திரத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுனால அதிரடியான மாற்றங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில நடைபெறும். ஸோ அதுல ரேவதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெற போகுது முதல்ல பார்த்துருவோம். முதல்ல ஒரு விஷயத்துக்கு ஓனர் நீங்க, சொந்த வீட்டுக்காரன் நீங்க, ஒரு விஷயத்துக்கு சொந்தமானவர் உரிமையானவர் நீங்க. ஆனா இடையில வந்த இடைத்தரர்களுக்கு லாபம் அதிகமா போகும். அந்த மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பணம் கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குறது விற்கிறது போன்ற விஷயத்துல நீங்க இருந்தீங்கன்னா அதுல இடைத்தரகர்களால் உங்களை விட கொள்ளை லாபம் அவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு. அதனால ஏமாற்றமோ அல்லது நஷ்டமோ அடையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுல கூடுதல் கவனத்தோட நீங்க இருந்துங்க. உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய பார்ட்னர் உங்களோட அதிக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை விட திறமை இல்லாதவர்கள் அதிக வருமானம் பெறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுடைய உழைப்பை விட மற்றவங்க, அதாவது நீங்க தான் அதிக உழைப்பு போட்டுருவீங்க, ஆனா அந்த உழைப்புக்கு நிகரான சம்பளம் மற்றவங்க வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, இதனால என்னங்க எனக்கு நடக்கும் அப்படின்னா விரக்தி, தனிமை, இந்த வேலையை விட்டு நம்ம வேற வேலைக்கு பெறுவோமா, போனா போகுது, நம்ம சொத்தை விட்டு இந்த உறவுகளே வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவதே காரணமே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உங்களுக்கு கொடுத்தாலும் உறவுகள் வேண்டாம், சொத்து வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், மாத்திரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கடகத்தில் வந்து அமர்ந்து உச்சமாக அமர்ந்து அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. அதன் மூலமா ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த தனிமை, விரக்தி, ஏமாற்றம், துரோகம், தோல்வி இது அனைத்தும் உங்களுக்கு குறையும். உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. அதை கண்டிப்பா கொடுப்பாரு. சரிங்களா? சாமிக்கு பல்லக்கு ஆனா பூசாரிக்கு புல்லட் கேட்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். உங்க கூட இருக்கக்கூடியவங்க அதிக வருமானம் அல்லது ஏமாற்றி பிழைத்தால் கூட அந்த விஷயத்திற்கு அந்த முன்னேற்றம் தற்காலிகமானது. உங்களுடைய உழைப்பால் நியாயமான முறையில் நீங்க முன்னேறினீங்கன்னா அதுதான் நிரந்தரம். அதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய வண்டி வாகனங்கள், உங்களுடைய பொருட்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்துடாதீங்க, மற்றவங்களுக்காக ஏமாத்துறாங்க. இதை மட்டும் கவனத்துங்க. இப்போ குருவனுடைய பார்வை கிடைக்கிறதுனால நிச்சயமா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு சுபகாரியம் உங்களுடைய குடும்பத்துல கண்டிப்பா நடைபெறும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்க பிள்ளைகள் வழியில ஒரு சுபகாரியங்கள் கண்டிப்பா ஜூன் மாசத்துக்கு பிறகு நடக்கும். மிக முக்கியமா இடமாற்றத்தோடு நடக்கும். ஏன்னா ராகு எங்க இருக்கிறாரு? உங்களுடைய மீனராசிக்கு 12 அமர்ந்திருக்கிறார். அவருடைய நட்சத்திரத்துல சதய நட்சத்திரத்துல ராகுவோடு சந்திரன் சேர்ந்திருக்கும் போது தான் தமிழ் புத்தாண்டானது பிறக்குது. அப்ப 12ஆம் வீடு அப்படின்றது அயன சயன போகஸ்தானம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிக்கக்கூடிய வீடு. அதனுடைய அடிப்படையில ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு யோகங்கள், வேறு மாநிலத்துல வெளிநாட்டுல போய் படிக்கிற பாக்கியங்கள், அல்லது மாமியார் வீட்டு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும், அல்லது மாமியார் வீட்டு வழியிலிருந்து கிடைக்க வேண்டிய சொத்து பத்துகள் கிடைக்கும்
பூர்வீக சொத்து பிரச்சனை பாகப்பிரிவினை போய்கிட்டு இருக்கா, அந்த சொத்து பிரச்சனை சுமூகமா முடிஞ்சு உங்க பங்கு உங்க ஷேர் கிடைக்கும். ஆனா அப்படி கிடைச்சா கூட சில உறவுகள் பிரியத்தை செய்யும். ஆனா மீண்டும் ஒன்று இணையதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் சொத்து வரும், ஆனா சொந்தம் பிரியறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் சூரியன் சுக்கிரன் உங்களுடைய மீன ராசிக்கு 2ஆம் இடம் மேஷ ராசியில அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வாழ்க்கை துணையாலும் அரசாங்கத்தாலும் வருமானம் ஈட்டப் போகிறீர்கள். உங்களுடைய மேல் அதிகாரிகள் முதலாளிகள் மூலமாக சில லாபங்கள் நீங்க பெற போறீங்க. தந்தையினுடைய சொத்துக்கள், தந்தை வழி உறவுகளும் நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்துல, அதாவது மீன ராசியில சனி செவ்வாய் புதனுடைய சேர்க்கை இருக்குது. அப்போ இந்த 3 கிரகத்தினுடைய சேர்க்கை ஆரம்பத்தில் இருக்கு. புதன் நீசமா இருக்கிறார், உங்களுடைய நட்சத்திராதிபதி. ஆனா கூட யார் இருக்கா? சனி செவ்வாய் இருக்கா. ஸோ அதனுடைய அடிப்படையில இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலே எடுத்தவொடனே இந்த சித்திரை மாசம் முழுவதுமே புதியதொரு முயற்சியில நீங்க ஈடுபடாம இருக்கிறது, வார்த்தையை நீங்க முதல்ல பிரயோகிச்சு விட்டுருக்காம இருக்கிறது. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், நான் அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேன், நான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், அவன் செஞ்ச தவறுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுக்கும் பொறுப்பேற்றுறாதீங்க. ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டுறாதீங்க. சுபகாரியங்களை தலைமையெடுத்து நடக்கும்போது உங்களுடைய பணம் காசு தான் அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதுலேயும் சிக்கனத்தையும் இல்லை அந்த பொறுப்புல இருந்து கொஞ்சம் விலகிக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஜாமீன் கேரண்டி டாக்குமெண்ட் பத்திரங்கள் போன்றவற்றில் ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணும். புதிய அக்ரிமெண்ட்ல ஒப்பந்தத்தில் சைன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. ஓகேங்களா? அடுத்தபடி செவ்வாய் உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயமா அந்த 2026 புத்தாண்டுக்கு பிறகு நில ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகமும் புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய பாக்கியமும் உண்டு. சரிங்களா? கூட பிறந்தவங்களால சில பெனிஃபிட் கண்டிப்பா நடக்கும். உங்க பேச்ச அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தபடியா சனி உங்களுடைய ராசியில இருக்கனால வேலை பெர்மனன்ட், வேலையில வெற்றி இருக்குது, வேலை நிரந்தரமா இருக்கும், அதுல பயப்பட வேண்டாம். அடுத்து 4ஆம் வீடான மிதுன ராசியில தான் குரு இருக்கிறாரு. அவரு ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் பயிற்சி அடைஞ்சு போறாரு. அப்போ உங்களுடைய படிப்பு மற்றும் வீடு மனை கார் வண்டி வாகனம் போன்ற முயற்சிகளை தொடங்கி வச்சுட்டு தான் போவார் இந்த குருவான். ஸோ நீங்க படிக்க ஆரம்பிங்க, வீடு கட்ட ஆரம்பிங்க, சொத்து பத்து சேர்க்க ஆரம்பிங்க அப்படின்ற ஒரு முயற்சிக்கு ஒரு அட்வான்ஸோ ஒரு ஆதாரமோ ஒரு அச்சாரமோ போட்டுட்டு தான் உங்களை தொடங்க வச்சுட்டு தான் குரு விலகி போவார். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா கேது பகவான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பொசிஷன்ல அமர்ந்திருக்கிறார். ஏன்னா 6ஆம் வீட்டுல கேது வந்திருக்காரு. கேது கெடுக்கக்கூடிய கிரகம். ஆனா கெட்டவன் கெட்ட வீட்டில் இருந்தால் கெட்டு போனால் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போனா கிட்டும் ராஜயோகம். அதனுடைய அடிப்படையில 6ஆம் இட சிம்ம ராசியில கேது அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிரி கடன் நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும், அடங்குவார்கள் ஒடுங்குவார்கள். அப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த ஒரு விஷயத்துல கவலைப்படாம இருக்கலாம். சரிங்க, இவ்வளவு நடக்கும்போது எனக்கு என்னதாங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, சின்ன சின்ன நோய் பிரச்சனைகள், காரிய தடைகள், மறைமுகமான எதிரிகளால் ஒரு முட்டுக்கட்டை, இது மட்டும்தான் நடக்கும். ஸோ இதுல நீங்க தவிர்த்து ஃபேஸ் பண்ணி சமாளிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. தடிக்கு விழுந்த இடத்துல தங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டீர்களோ, அந்த இடத்திலேயே உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன் அல்லது பாராட்டு, கௌரவ விருதுகள், பரிசுகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அதே போல ஒரு விபத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு நோயை ஃபேஸ் பண்ணியிருந்தா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, அப்ப இந்த ஒரு சம்பவத்தால புதிய பழக்க வழக்கம் கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட் சண்டை சச்சரவுனால நீங்க தான் அவமானப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தான் பொருள் இழப்போ ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கும். ஆனா உங்களுக்கு அதே இடத்துல வெற்றியும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஸோ அது கண்டிப்பா கிடைக்க போகுது. புதிய நண்பர்கள் பழக்க வழக்கத்தால நீங்க இடம் மாறி போறீங்க இல்லையா? ஸோ இடம் மாறி, வீடு மாறி, ஊர் மாறி, இப்படி மாறி போறீங்க. அப்படி மாறி போற இடத்துல பழகக்கூடிய கிடைக்கக்கூடிய நண்பர்களால் புதிய அதிர்ஷ்டம், புதிய வாழ்க்கை, புதிய வருமானம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட சான்சஸ் கிடைக்கும். சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் கூட செய்யாத ஒரு விஷயத்த புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயே வாழ்க்கையில ரேவதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா கண்ணீர் விடாமல் இருப்ப போவது உறுதி. அதுக்கு மிக முக்கியமா அந்த தெய்வம் துணையா இருக்க போது. இந்த ஒரு நேரத்துல தைரியமா நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணலாம். அதே போல ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற விஷயத்துல பண லாபங்கள், பண ஆதாயங்கள், நல்ல ஒரு கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஃபேவரா சில காரியங்கள் உங்களுக்கு முடியும். அதுலலாம் எந்த விதமான பயமும் வேண்டாம். என்ன ஹெல்த் ப்ராப்ளம், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், கூடுதல் வேலைப்பளுகள் மட்டும் வரலாம். நீங்க கணக்கு வழக்குகள்ல கோட்டை விட்டுறது, சரிங்களா, வார்த்தைகளை விட்டு நீங்க மாட்டிக்கிறது, இதுதான் மைனஸான உங்களுக்கு ஒரு பாயிண்டா இருக்கும். ஸோ மற்றபடி நீங்க பயப்படாம இருக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நிச்சயமான முறையில இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து பத்துகள் அல்லது புதிய சொந்த பந்தங்கள் உருவாகும். சரிங்களா? அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா ஜென்ம சனியே நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகும், நடக்க போறது நல்லதை வேறு எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது. ஏன்னா கொடுப்பது சனி பகவானா உங்களுக்கு இருக்க போறாரு. சரிங்களா? ஸோ இதை மட்டும் தவறாமல் நீங்க பண்ணிக்க. மிக முக்கியமா இந்த ஒரு நேரத்துல ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தவறாமல் வழிபட வேண்டிய, வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் ஆஞ்சநேயர், விநாயகர். இந்த இரண்டில் ஏதாவது ஒரு தெய்வத்தை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். குறிப்பிட்டு அபிஷேக ஆராதனைகள், அபிஷேகங்கள்ல கலந்துக்குங்க. அந்த 2 தெய்வங்களுடைய அபிஷேகங்கள்ல நீங்க தவறாம கலந்துக்குங்க.
முடிந்தளவு பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் போன்ற அபிஷேகங்களை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். இந்த ஜென்மசனி காலகட்டத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். இந்த தமிழ் புத்தாண்டுல மிக முக்கியமா அந்த பராபவ வருடத்துல குருவாக, அதாவது ராஜாவாக இருக்கக்கூடிய கிரகமே குருதான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த பராபவ தமிழ் வருடத்திற்கு ராஜாவாக இருக்கிறார். அதனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதுவும் மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய யோகத்தை இந்த குருவான் கொடுக்கிறாரு, மேலும் உச்சமடைந்து கொடுக்கிறாரு. அப்போ அதனுடைய அடிப்படையில தங்கம், புத்திர பாக்கியம், பிள்ளைகளுடைய மூலமா வருமானங்கள், புதிய அரசாங்கத்தின் மூலமாக வருமானங்கள், லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பஞ்ச அம்சம் சொல்லுவாங்க, அதாவது பிள்ளைகளால நன்மை, அரசாங்கத்தால் நன்மை, பூர்வீக தங்க நகை போன்ற விஷயத்தால ஒரு நன்மை, நான்காவது அதிகார பதவியில் இருக்கக்கூடிய முதலாளிகள், அந்தஸ்துக்காரர்கள், இவர்கள் மூலமாக நன்மை, தெய்வத்தால் நன்மை. ஏன்னா இந்த 5 பேரால வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் நன்மையும் கௌரவமும் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாத்திக்குங்க. இந்த பத்தி பிடிச்சிருந்த லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசினுக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.